இப்போ வரப்போகிறது வந்து வின்டர் சீசன். ஸோ கண்டிப்பாக நம்ம பேர்ட்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். மழை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி, அதே மாதிரி குளிரும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். மணி பார்த்திங்கன்னா இப்போ நைட் 2 மணி ஆகுது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம தூங்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக. மழை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது மழை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈஸ்ட்லேருந்து அடிக்குது மழை, சாரி நார்த்துலேருந்து மழை அடிக்குது. நார்த் இந்த சைடு இருக்குது. ஸோ நார்த்லேருந்து சவுத்து நோக்கி மழை இப்போ சாரல் அடிக்குது. நான் மேலே கேஜ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு மேலே கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் நம்ம கேஜில் எப்படி பண்ணியிருக்கு, இந்த மலையிலேருந்து நம்ம எப்படி பேர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களை மேலே போய் காமிக்கிறேன். இப்போது வாங்க போய் பார்க்கலாம். இங்கே ஏவேரி உள்ள தண்ணி ஆயிடுச்சு ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. நான் காலையில் போடுறதுக்கு சோளம்லாம் இங்கே வச்சுருந்தேன், ஊற வச்ச தீனிலாம் இங்கே இருக்குது. அப்புறம் நல்ல வேலை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த க்ரீன் ஷேட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மேலெலாம் இங்கே வந்து ஷீட் போட்டிருக்கேன், அதனால் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. மழையோட இந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா என் கால் அளவு நிற்கிது. இது கொஞ்சம் ஹெவியான ரெயினாக இருக்குது. ஸோ இதோட அதிகமாக ரெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம். பாருங்கள் எப்படி காற்று அடிக்குது. நான் உங்களுக்கு அப்படியே ரோடை காமிக்கிறேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக சாரல் அடிக்குது இந்த சைட்லேருந்து. இது வெஸ்ட் டைரெக்ஷன். பாருங்கள் எப்படி மின்னல் அடிக்குது. கீழே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணணும், நம்ம ஆவியரியில் முதல்ல இங்கே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். மேலெலாம் பார்த்தீங்கன்னா போன வின்டரில் பண்ணதெல்லாம் அவுந்துருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக டைட்டாக மேலே மறுபடியும் தூக்கி கட்டணும். கட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த கேஜஸ் மேலெலாம் இங்கெல்லாம் போடாமல் இருக்குது. இந்த கேஜஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நம்ம இதை போட்டிருக்கோம். பேர்ட்ஸ்லாம் வந்து இப்போ நைட் 2 மணி ஆகுது. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா மழை அந்த சாரல் பட்டதுனால குளிக்குது. தீனிலாம் ஈரமாயிருச்சு. நான் இதை வந்து இங்கே லாக் போடலை. இந்த எஸ்கோக்கியை வந்து நான் இந்த இடத்துல லாக் போடாததுனால தண்ணியெல்லாம் அப்படியே உள்ளே தள்ளிட்டு வந்துருச்சு எல்லாமே. இங்கே எல்லாம் இதெல்லாம் வெட்டாயிருச்சு ஃபுல்லாக, தெரியுதுங்களா? இது பாருங்க ஃபுல்லாக வெட்டாயிருச்சு. பேர்ட்ஸ் வந்து குளிக்குது இந்த இதில். மணி இப்போ நைட்டு 2 மணி ஆகுது, மிட் நைட்டு. ஸோ இந்த டைமில் அந்த பேர்ட் தண்ணி பட்டோன்னா குளிச்சிட்ருக்கு. எல்லாம் போட அப்படி தான் பண்ணுது. நான் ஜஸ்ட் செக் பண்ண வந்தேன். ஏன்னா இப்போது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து சொட்டுது பாருங்கள். ஏன்னா எப்போவுமே இந்த அளவுக்கு ரெயின் இருக்காது. இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது ரெயின். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிரிக்கும் இருக்குது, அதாவது செங்கலில் போட்டு ஒரு தடுப்பு போடணும். அப்போ தான் தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த க்ரீன் மெஷ்ஷில் வந்து இந்த க்ரீன் மெஷ்லேருந்து தண்ணி இங்கே ஊற்றுது. ஸோ இது வந்து நான் என்னென்னா இங்கே ஒரு கொக்கி இருக்கும். இது இந்த கொக்கி மாட்டியிருக்கேன், அப்பயே உள்ளே ஊற்றுது. பேர்ட்லாம் இப்போ நல்ல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மழை பெய்யும் போது. நான் உங்களுக்கு வெளியில் போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த வயக்காடுலலாம் இந்த பம்ப் செட்டில் குளிப்போம், அந்த மாதிரி தண்ணி வருது இந்த பைப்பில். நம்ம இப்போ கீழே போயிடலாம். நம்ம வீட்டில் அப்புறம் திட்டுவாங்க நம்ம மேலே வந்து. ஏன்னா இந்த தண்ணியிலே நின்று நம்ம கீழே நின்றுருந்தோன்னா இதில் நம்மளுக்கும் கோல்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பேனர் ஷீட்லாம் வாங்கி கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேர்ட்ஸுக்கு சீட்ஸ்லாம் நம்ம இந்த டைமில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடணும். இப்போத்தந்தே சன்ஃப்ளவர் சீடு, இந்த ஃபேட் கண்டென்ட்டு அதிகம் உள்ள சீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஸோ ஃபேட் கண்டென்ட் அதிகம் உள்ள சீட்ஸ் நம்ம கொடுத்தோன்னா இப்போத்துலேருந்தே அது குளிர் டைமில் அந்த ஃபேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேர்டுக்கு எதுவும் அவ்வளோ ஈஸியாக வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ஆயில் கண்டென்ட் அதிகம் உள்ள சீடு, இந்த நைஜர் சீடு, அதாவது ராம் டெய்லு, சன்ஃப்ளவர், சஃபோலா, இந்த தினையிலேயே ஒரு 4-5 வெரைட்டி இருக்குல்ல, பனிவரகு, சாமை, குதிரைவாளி, நம்ம அதை கூட கொடுக்கலாம். எல்லாமே கொடுங்க, ஆயிலி சீட்ஸாக கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேஜும் கீழேயும் தண்ணி வந்துருச்சு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மழை.
நான் பேசுகிறதுலாம் இந்த வீடியோவில் சரியாக கேட்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். காலையில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஆனால் காலையில் அதுக்குள்ளே இங்கே இருக்க தண்ணிலாம் ட்ரெயின் ஆயிரும். நம்ம அந்த ட்ரெயின் பைப்பும் சின்னதாக இருக்குது, அந்த ட்ரெயின் பைப்பை கொஞ்சம் பெருசாக மாற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாம் நம்மளோட பேர்ட்ஸை வந்து சேஃபான கேஜில் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. வரப்போகிறது ரெய்னி சீசன். ஸோ எல்லாம் உங்களோட பேர்ட்ஸை சேஃபாக பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் முக்கியமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாம் ரொம்ப உஷாராக வச்சுருக்கணும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி எப்போ வேணால் லெவல் ரைஸ் ஆகலாம். ஸோ டெரஸில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ சப்போஸ் சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா விண்டே வந்து ஹெவியாக இருக்கும் இன்டென்சிட்டி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரூஃப் போடும்போது நல்லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். நல்ல ஒரு ஃபேப்ரிகேட்டரை வச்சு நல்ல எக்ஸ்ட்ராவாக காசு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மெட்டீரியலாக நல்ல ஹெவியாக போடணும். இல்லைனா காற்றுல பறந்து போயிடும். அது நம்மளுக்கு மட்டும் பேர்ட்ஸுக்கு மட்டும் டேஞ்சர் இல்லை, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா கட்டர் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது போல். ஹெவி ரெயின்னு இருந்தாலும் அந்த கட்டர்லேருந்தே அங்கேயே ஓவர்ஃப்ளோ ஆகுது. வீட்டிலேருந்து நம்மளை கூப்பிட ஆள் வந்துருச்சு. செம்ம மழை பெய்யுது. எனக்கு இது ஆல்ரெடி மழை பெய்யும்னு தெரியும். நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த சீட்ஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சீட்ஸ்லாம் உள்ளே வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் இதில் தண்ணி பட்டெல்லாம் ஸ்லோப்பில் போயிடும். நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே கீழே நனையுது தண்ணியில். இதெல்லாம் காலையில் வந்து எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி மரத்தூள்லாம் நான் ஆல்ரெடி உள்ளே தூக்கி கவரெல்லாம் தூக்கி கூண்டில் வச்சுட்டேன். இதில் படாது, இந்த கேஜில் இருந்துச்சுன்னா மழை தண்ணி வழுக்குது கீழே தர வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேர்ட்ஸ்லாம் சேஃபாக வச்சுங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. மழை டைமில் கேஜஸ்லாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி தண்ணி போகிறதுக்கு ஃப்ளோ இருக்கான்னு பார்த்துங்க. கிரவுண்ட் லெவலில் ஆத்தோரமாக வீடு இருக்கவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். பேர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளும் சேஃபாக இருக்கணும். ஏன்னா 2014, 15, 16, 17 இந்த சீசனில் வந்த சைக்ளோனில் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அளவுக்குலாம் தண்ணி வந்துச்சு. இந்த ராமாபுரம், சென்னையில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க. வரப்போகிற இந்த 2021 எண்டில் இருக்க இந்த மழையிலேருந்து உங்களோட பேர்ட்ஸ் நம்ம எல்லாருமே சேஃபாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க. தேங்க்யூ. சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். மழை அதிகமாக இருக்கிறதுனால இதனால் குளூரில் அப்படியே உக்காந்துட்ருக்கு எல்லாம் போடும். கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள் மின்னல் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ பேர்ட்ஸ்லாம் நீங்கள் மாடியிலையோ இல்லை கீழேயோ வச்சுருந்தீங்கனாலும் ரொம்ப சேஃபாக வச்சுங்க. இண்டோரில் வச்சுருக்கவங்களுக்கு மழை டைமில் ப்ராப்ளம் இருக்காது. ஒரே ப்ராப்ளம் அவங்களுக்கு என்னென்னா பவர் கட் ஆகினா மட்டும்தான் இண்டோரில் வச்சுருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இண்டோர் அவுட்டோர் எல்லாமே பேர்ட்ஸை சேஃபாக வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இருங்க. அடுத்த ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.